ஹாய்டா! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரீஸ். நான் உங்க டெஸ்கிரோஸ். இன்னைக்கு நம்ம ஜேகேவோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ள போலாம். இதில் ஜங்குக்கு ஒரு பையன் இருக்கான். அவனோட நேம் குக்கி தான். இப்போ ஜங்குக் குக்கியை ஸ்கூலில் விடுறதுக்காக காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். டேய், அதுலயே என்ன பார்த்துட்ருக்க? என்னப்பா? சும்மா என்னப்பா? நானும் அப்பாலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஃபோனையே பார்த்துட்ருக்க. அதில் அப்படி என்னடா தெரியுது? டேய், காட்டு. இந்தா. என்னடா, அப்பனுக்கு பொண்ணு பார்க்குறியா என்ன? ஆஹா, இல்லை. எனக்கு அம்மா பார்க்குறேன். ஆ? ஆமாம், எனக்கு அம்மா வேணும்ல. என்னோட படிக்கிற எல்லா பசங்களுக்கும் உங்கள் அம்மா வந்து சோறு ஊட்டுறாங்க. எனக்கு யார் வந்து ஊட்டுவா? அது ஓடி போன உங்கள் ஆத்தால போய் கேளு. ஆ, அவங்க தான் போயிட்டாங்கல்ல. உனக்கு அறிவில்ல? அவங்களுக்கு ஏற்ற ஆள் யாரு, அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு தேடி போய் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்கல்ல. உனக்கு அறிவில்ல? பையனுக்கு 7 வயசு ஆக வரைக்கும் அப்படியே விட்டுட்டுரு. அப்புறம் எனக்கு அம்மா எங்கே போகிறது? டேய், என்னடா பேசுகிற? என்ன பேசுகிறேன்னு உனக்கு புரியலையா? இந்த 7 வருஷத்தில் ஒரு பொண்ணு கூடவும் உன் கண்ணுக்கு அழகா தெரியல. நீயும் தான் இருக்க ஜியான் இண்டஸ்ட்ரி சிஇஓ. போய் வெளியே போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கோ. நான் ஜியான் இண்டஸ்ட்ரியோட சிஇஓ. ஆனால் குக்கியோட அப்பான்னு மட்டும் சொல்லாத. எனக்கு அசிங்கமாக இருக்கு. ஒரு பொண்ணை கூட கரெக்ட் பண்ண தெரியல. இந்நேரம் நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தேன்னா நான் அம்மா கையால் சாப்பிட்ருப்பேன். உன்ன மாதிரி ஒரு அல்ப கையால் நான் சாப்பிட்ருக்க மாட்டேன். டேய், நான் அப்பன்டா. அதனால தான் இவ்வளோ மரியாதை கொடுக்குறேன். இல்லைன்னா இதுவும் கொடுத்துருக்க மாட்டேன். டேய், என்னடா பேசுகிற? அப்பா, உனக்கே அறிவு இல்லையா? உனக்கு இன்னும் வாழ்க்கை இருக்குப்பா. ஒரு பொண்ணை விட்டுட்டு போயிட்டான்றதுக்காக இதுக்கப்புறம் நான் லவ்வையே நம்ப மாட்டேன், கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் ஃபூலிஷ் தானோ. நீ போயிட்டு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா. அப்போ தான் நான் அம்மாவோட சந்தோஷமாக இருக்க முடியும். டேய், நான் ஒன்றும் லவ்வு கல்யாணம் இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிலாம் நான் சொல்லவே கிடையாதுடா. எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை நான் இன்னும் பார்க்கல. ஓ, இன்னும் பார்க்கலையா? எனக்கு 80 வயசு ஆகும்போது பார்த்துருவியா? டேய், என்னடா இப்படி கலாய்க்கிற? அப்பா, உனக்கு புரியவே இல்லைப்பா. எல்லா பசங்களுக்கும் அவங்க அம்மா சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு அப்பா அம்மா சேர்ந்து வராங்க. ஆனால் நீ தனியாக தான் வர. வந்தாலும் என் கூட இருப்பேன்னு பார்த்தா உன்னை சுற்றி எல்லா மேமும் நிற்கிறாங்க. எனக்கு அப்படியே கோவமாக வருது. அது அழகா இருக்கிறது அப்பனோட ஃபால்ட்டாடா? அழகா இருக்கியா? யார் உனக்கு அப்படி சொன்னா? என்னோட கம்பேர் பண்ணும்போது நீ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க. இதுக்கப்புறம் வெளியே போய் அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காத. யாரோ ஒருத்தர் தப்பி தவறி உண்மையை சொல்லிட போகிறாங்க. டேய், ஆமாப்பா, நீயாவது கொஞ்சம் அழகு அப்படி இருக்க. என்னை பாரு, என்னோட கம்பேர் பண்ணும்போது நீ கால்வாசி கூட வரமாட்ட. நான் எதுவுமே பேசலடா. நான் உன்னை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். எனக்கு லேட் ஆச்சு. ஆ, போ. ஆஃபீஸ் போயிட்டு அந்த பட்டனையே தட்டிக்கிட்டு உட்காந்துட்டு. டேய், இப்போ என்ன தாண்டா சொல்ல வர நீ? நீ என்ன சொன்ன? எனக்கு ஒரு செக்ரட்டரி வேணும்னு சொன்ன. சரி, ஓகே. இதுலையாவது அப்பா ஏதாவது பொண்ணை பார்க்கும்னு நானும் வைன்னு சொன்னேன். ஆனால் நீ அங்கே ஒரு 40 வயசு ஆன்ட்டியை கொண்டு வந்து உட்கார வச்சுட்ட. இப்படியே நீ மக்கா இருந்தா எனக்கு எப்படி அம்மா கிடைக்கும்? இப்போ என்ன, உனக்கு அம்மா வேணும் அவ்வளோதானே? அப்பா பாரு, இன்னும் 1.5 வருஷத்துல கிளிப்ப. இதே தான் நீ போன வருஷமும் சொன்ன. இன்னுமே முடிக்கல. நீ சரியான தத்திப்பா, வேஸ்ட்டு. வெளியே போயிட்டு நான் குக்கியோட அப்பான்னு மட்டும் யார்கிட்டயும் சொல்லிடாத. இதில் வேற பேர் இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய். அது நீ மட்டும் சொல்லிக்கோப்பா, வெளியே போய் சொல்லாத. அது எனக்கு தான் அசிங்கமாக இருக்கு. இப்படி அசிங்கப்படுத்துகிறானே. அது என்னால் உங்கள் அம்மாவை இந்த மாதிரி லவ் டைலாக்கெல்லாம் விடாத. போப்பா. டேய், ஆ, நான் அந்த அளவு ஒர்த்து இல்லை. உன்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறது இல்லை. உனக்கு உங்கள் ஆத்தா கையால் தான் சாப்பிடணும்னா கிளம்பி போக வேண்டியதானே. நான் வேணா கொண்டு போய் விட்டுட்டு வரேன். எனக்கெல்லாம் அங்கே போக வேண்டாம். எனக்கு உன் கூட தான் இருக்கணும். அப்புறம் ஏன்டா இவ்வளோ குறை பேசிட்டு உட்காந்துட்ருக்க? அப்பா, நீ நல்லா யோசிச்சு பாரு. இப்படியேவா அந்த குக்கி இருக்க போகிறான்? குக்கி கண்டிப்பாக வளருவான்.
வளர்ந்து பெரிய பையனாவான். பெரிய பையனானதுக்கப்புறம் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பான். அப்போ அந்த பொண்ணு நானா உன் அப்பாவான்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவ? அவ்வளோதான்ப்பா சொல்லுவேன். அவ தானே அவ குடும்பத்தையே எனக்காக விட்டுட்டு வந்திருக்கா. அட பாவி. ம். அப்போ உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கோ, இல்ல உன்னை தாங்கி பிடிக்கிறதுக்கோ ஒரு ஆள் வேண்டாம்? அதுக்கு தான் நான் ஆள் தேடிக்கிட்டு இருக்கேன். என் பையன் என்னை விட விவரமா இருக்கான்டா. சரிடா மகராசா, ஸ்கூல் வந்துடுச்சு, இறங்கி போ. அப்பா. என்னடா? அப்பா, அது வந்து எனக்கு ப்ரோக்ரஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. ஆ ஆம், ஆமாம், நேற்று கொடுத்தாங்க. நான் மறந்து போயிட்டேன்ப்பா. மறந்துட்டியா? டேய், நேற்று கொடுத்தது சாயங்காலத்துலேருந்து நான் உன் கூட தானே இருக்கேன். அப்போல்லாம் உனக்கு ஞாபகமே வரல. வரலப்பா, வந்திருந்தா சொல்லியிருப்பேன். காரில் வரும்போதும் உனக்கு ஞாபகம் வரல. இல்லைப்பா, வரல. கரெக்டாக ஸ்கூல் கேட்டுக்கு முன்னாடி வந்து தான் உனக்கு ஞாபகம் வருது. ஆமாப்பா. இப்போ மட்டும் மூஞ்சி அப்படி வச்சுக்கோ. கொடு. டேய், என்னடா 4 சப்ஜெக்டில் ஃபெயிலு, ஒரு சப்ஜெக்டில் பாஸ் அப்பா. அட பாவி, அப்பன மாதிரியே இருக்கியடா. கொடு அந்த பேனாவை. அப்பா. ம். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்னடா ஹெல்ப்பு? அது நான் ஒரு சப்ஜெக்டில் பாஸ் ஆயிட்டேன்ல, அதனால மேம் வந்து உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. நீ ஒரு சப்ஜெக்டில் பாஸ் ஆனதுனாலயா, இல்லை 4 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனதுனாலயா? எனக்கு தெரியலப்பா, உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. வா அப்படின்னு ஜேகேவோட கை பிடிச்சி அவன் அந்த ஸ்கூலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். டேய், இங்கே பாருடா, போன தடவை மாதிரி அந்த ஆன்ட்டி கொயங்கொயங்கொயன்னு கத்திட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்பா பாட்டுக்கு அமைதியாக ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவேன். வீட்டுக்கு வந்து இருக்கு, உன்னை அப்படியே மொத்துன்னு விழுவும். அப்பா, நீ பயப்படாத. இந்த தடவை ஆன்ட்டி இல்லை, ஒரு அக்கா. அக்காவா? என்னடா அக்கா? இல்லைப்பா, அது எங்கள் ஸ்கூலுக்கு வந்து புதுசாக ட்ரைனிங் மிஸ் வந்திருக்காங்க. இப்போ அவங்க தான் எங்களை பார்த்துக்கிறாங்க. அவங்க தான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. ஓ, அப்போ அந்த ஆன்ட்டி? இல்லை இல்லை, அவங்க வரமாட்டாங்க. நீ தைரியமா வா. தப்பு இவன் பண்ணிட்டு என்ன தைரியமா வர சொல்கிறான். அப்படி போட்டண்ணா படா. மேம். அப்பா, நீ வெளியே வேறு, நான் போய் மேமை கூட்டிகிட்டு வரேன். சீக்கிரம் கூட்டிகிட்டு வா. இப்போ குக்கியும் அந்த ரூம்குள்ளே வந்து உங்களை தான் கூட்டிகிட்டு வரான். மேம், இதுதான் என் அப்பா. ஹலோ சார், நான் வயன், குக்கியோட கிளாஸ் டீச்சர். நான் 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 ஜங்குக். குக்கியோட அப்பா. இப்போ ஜங்குக்கும் நீங்களும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறீங்க. இப்போ குக்கி உங்கள் 2 பேரையும் பார்த்துக்கிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கான். சார், அது குக்கி ரொம்ப நல்ல பையனாக இருக்கான். ஆனால் அவனுக்கு படிப்பு மட்டும்தான் கொஞ்சம் வர மாட்டேங்குது. அதை மட்டும் எக்ஸ்ட்ராவாக சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக அவன் நல்ல மார்க் வாங்குவான். நல்ல பையனாவா நடந்துக்கிறான்? ஆமாம் சார். மற்ற பசங்கள்லாம் கத்திட்டு இருந்தா கூட குக்கி அமைதியாக உட்காந்து கிளாஸை கவனிச்சிட்ருப்பான். என்ன சொன்னாலுமே கேட்பான். நான் இன்னைக்கு எல்லாரையும் தான் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வர சொன்னேன். ஆனால் நான் ட்ரைனிங் மிஸ்ஸுங்கிறதுனால யாருமே பெருசாக எனக்கு ஒபே பண்ணல. ஆனால் இவன் மட்டும் உங்களை கரெக்டாக கூட்டிகிட்டு வந்திருக்கான். குட் பாய். தேங்க்யூ மேம். ரொம்ப நல்ல பையன்தான் சார். ஆனால் அவனுக்கு படிப்பு மட்டும்தான் கொஞ்சம் வர மாட்டேங்குது. அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். மேம். சொல்லுங்கள் சார். இல்லை, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா அவனுக்கு ஹோம் டியூஷன் எடுக்க முடியுமா சார்? இல்லை, என் பையனுக்கு கொஞ்சம் புரிய மாட்டேங்குது, நீங்கள் தானே சொன்னீங்க. அவன் ஸ்கூலில் எல்லார் கூடயும் ஒன்றா உட்கார வச்சு சொல்லி தரும்போது அவனுக்கு எப்படி புரியும்? நீங்கள் அவனுக்கு தனியாக ஒரு தடவை சொல்லி கொடுத்தா மேபி புரியலாம் இல்லையா? ஒரு வேளை இந்த ஸ்கூல்லேயே அவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கலாம். அதுக்கான மொத்த கிரெடிட்ஸும் உங்களுக்கு தான் வரும். சார், என்னால் வந்து கிளாஸ் எல்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன் சார். எனக்கு அந்த பஸ்ஸை விட்டால் வேறு பஸ்ஸும் கிடையாது. மேம், என்கிட்ட கார் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ தூரம்னாலும் நான் கொண்டு போய் உங்களை விட்டுட்டு வரேன். அப்போ கரெக்டாக விட்டு போடுறான். அப்போ ஓகே சார். அப்படின்னு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க.
அப்ப ஜேகே உங்க கைய ஹோல்ட் பண்ணிக்கிறான். சார் அம் இல்ல இந்த ஃபீஸ் இதெல்லாம். சார் எனக்கு குக்கி நல்லா படிச்சா போதும். நீங்க எவ்வளோ குடுக்குறீங்களோ குடுங்க. ஆ ஓகே மேடம். இப்ப ஜங்குக்கும் குக்கிய தூக்கிட்டு அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்கான். அப்பா எனக்கு குக்கியோட படிப்பு தான் முக்கியம். நீங்க குடுக்கறது குடுங்கன்னு சொன்னாங்களே. நீ என்ன குடுக்க போற? என்ன குடுக்க போற? என்னை தான். ஐயோ! நெனச்சேன். அப்பா நான் இதுக்கு தான் பிளான் பண்ணேன். நடந்துடுச்சு. என்னடா சொல்ற? ஆமா. உன்ன சம்மந்தமே இல்லாம பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட்டிட்டு வரக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? எனக்கு தெரியும். எனக்கு அந்த மேம பார்த்த உடனே ரொம்ப புடிச்சிருச்சு அப்பா. அவங்க தான் அம்மான்னு நான் மைண்ட் அளவுல ஃபிக்ஸே ஆயிட்டேன். காலையில நான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடிய தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓ! இப்போ சாருக்கு அவங்கள ரொம்ப புடிச்சிருக்கு. ஆமா அப்பா. அ மேம் ரொம்ப நல்ல மேம். எனக்கு அவங்கள மேம்ன்னு கூப்பிட வேணாம். மம்மின்னு கூப்பிடணும்னு ஆசையா இருக்குப்பா. நீ ஆசைப்பட்ட. அப்பா எப்பிட்றா வேணான்னு சொல்லுவேன்? இங்க பாரு. அவங்க தான் உன்னோட அம்மா. அவங்க தான் உன்னோட அம்மா. அப்பா அவங்கள தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன். சத்தியம்டா மகனே! அப்படியே அன்னைக்கு டேவும் கிராஸ் ஆகுது. இப்ப நீங்க ஜேகேவோட வீட்ல தான் இருக்கீங்க. குக்கி இங்க பாரு. இங்கிலீஷ் ஒன்றும் ரொம்ப கஷ்டமானது கிடையாது. ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்பெல்லிங்ல இருந்து போலாம். ஸ்பெல்லிங்கா? ஆ? டேய் இங்க பாருடா. என்ன கவனிடா. சும்மா சும்மா ஆ ஆ அப்படின்ட்டே இருந்தனா நான் என்னடா உனக்கு சொல்லிக் குடுக்க முடியும்? இங்க பாரு. உனக்கு எப்படி சொல்லித் தர்றதுன்னு எனக்கு தெரியல. எல்லார் முன்னாடியும் வச்சு சொல்லித் தரும்போது நான் ஒரு லெசனா அப்படியே போயிடுவேன். இப்ப தனியா வந்து சொல்லிக் குடுன்னா எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஸோ நான் எப்படியோ சொல்லித் தரேன். நீ அத அப்படியே புரிஞ்சுக்கோ. புரியல. இப்போ குக்கிக்கு ஸ்பெல்லிங் சொல்லு. கே ஓ ஓ கே ஐ இ குக்கி. ம். குட் பாய். இப்போ ஜங்குக்கு ஸ்பெல்லிங் சொல்லு. ஜே யூ என் ஜி கே ஓ ஓ கே. ஏய் சூப்பர்டா. இப்படியே நம்ம ஒவ்வொரு வேர்டா பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆப்பிள் சொல்லு. ஏ பி பி எல் இ ஆப்பிள். டேய் அப்பா! எங்கடா போயிட்ட? உனக்கு செட் பண்ணி விட்றதுக்காக கூட்டிட்டு வந்தா, இவன் என் உயிர வாங்கிக்கிட்டு இருக்காடா பைத்தியக்காரா! வாடா! இப்போ அம்பர்லாக்கு சொல்லு. அம் அம்பெல்லா. யூ யூ எம் ம் ம். ஐயோ தகப்பா! இப்ப மட்டும் நீ வரலனா உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ்யா? வயன். சார். இந்தாங்க. ரொம்ப நேரமா சொல்லிக் குடுத்துட்டு இருக்கீங்க. காஃபி குடிச்சிட்டே சொல்லிக் குடுங்க. நல்ல நேரத்துக்கு வந்தயா. கண்டிப்பா உன் பையன் 100 ஆயுசு வரைக்கும் சந்தோஷமா இருப்பான். என்னடா குக்கி? எல்லாம் புரியுதா? புரியுது அப்பா. ம். மேம். சார். நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண வேணாம். அவன் ரொம்ப சின்ன பையன் தான். நீங்க கொஞ்சம் கொஞ்சமாவே போங்க. சார் நான் இப்ப தான் ஆப்பிள், பால், அம்பர்லா அப்படி வந்திருக்கேன் சார். இன்னுமே நீங்க வந்து ரொம்ப இதா போகணும்னா அவனுக்கு ஏபிசிடி தான் சொல்லிக் குடுக்கணும். டேய் அதெல்லாம் நீ கேஜில படிக்கலையா என்ன? படிச்சுட்டேன். எங்க ஏபிசிடி சொல்லு. அவளே சும்மா இருந்தா. அவள பிடிச்சு இப்ப சொல்ல வச்சு இப்ப நான் ஏபிசிடி எங்கடா போவேன் தகப்பா? ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் 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 அப்புறம் என்ன? ஓடா ஓ எம் எம் என் ஓ பி பி கியூ கியூ ஆர் ஆர் எஸ் எஸ். சார் பேசாம அவனுக்கு பதிலா நீங்களே எல்லாத்தையும் சொல்லிடுங்களா? இல்ல அது சார் அவன் படிக்கட்டும் சார். நீங்க அந்த பக்கம் திரும்பி உட்காருங்க. டேய் இப்ப என்ன பார்த்து சொல்லுடா. ஒன்னு போயா எனக்கு அம்மாவா வரணும்னு நினச்சேன். ராட்சசி நீ எனக்கு வேணாம். நான் நல்ல அம்மாவா பார்த்துக்கிறேன். என்னடா முனங்கிக்கிட்டு இருக்க? உங்களை நான் நல்ல மாமன்னு நினச்சேன். இப்படி கொஸ்டின் கேட்குறீங்க? நீ நல்லா படிச்சா தானே
நான் நல்ல மேம்னு பேரே வாங்க முடியும்? அப் அப்படியெல்லாம் இல்ல. ஒரு ஸ்டூடண்ட் தான் சொல்லணும், இவங்க நல்ல மேம்ன்னு. நான் சொல்றேன், நீங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல மேமு, இப்ப நீங்க கெட்ட மேமு. அப்ப நான் கொஸ்டினே கேட்கக்கூடாதாடா? கேட்கக்கூடாது. எதுக்கு இவ்ளோ கொஸ்டின் கேட்குறீங்க? அம் வந்ததுலேருந்து நீங்க எத்தன கொஸ்டின் கேட்டுட்டீங்க? ஒரு நாளுக்கு நான் 3 கொஸ்டின் தான் அலோவ் பண்ணியிருக்கேன். ஆனா நீங்க குக்கீக்கு ஸ்பெல்லிங் கேட்டீங்க, ஜங்குக்கு கேட்டீங்க, ஆப்பிளுக்கு கேட்டீங்க. அது பத்தாதுன்னு அம்பர்லாக்கு கேட்டீங்க. அது பத்தாதுன்னு இப்போ ஏபிசிடி கேட்குறீங்க. எவ்ளோ கொஸ்டின் கேட்குறீங்க? அதெல்லாம் குக்கி அலோவ் பண்ண மாட்டான். ஒன்லி 3 கொஸ்டின்ஸ் மட்டும் தான். அதுவும் என் அப்பா உங்களுக்கு சம்பளம் குடுக்குறாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் குக்கி 3 கொஸ்டின் அலோவ் பண்றான். இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா, நான் உங்கள வந்து டியூஷன் விட்டு நிறுத்திடுவேன். நம்ம எப்படியாவது இவள கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா, நம்ம பையன் கால் வைக்கிற இடத்துலலாம் கண்ணி வெடி வைக்கிறானே! அப் டேய்! மேம்க்கு மரியாதை குட்றா! அப் அப்ப நான் தானப்பா செலக்ட் பண்ணேன், இவங்க தான் வேணும்னு. இப்ப நானே சொல்றேன், இவங்க வேண்டாம்ப்பா. நம்ம வேற யாரையாவது நல்லவங்களா பார்த்துக்கலாம். டேய்! சும்மா இருடா. அப்பாவுக்கு இவங்கள தான் பிடிச்சிருக்கு. ஐயோடா! இதுக்கு முன்னாடி இந்த அளவு அழகா யாரையுமே பார்த்ததே இல்லையா? சும்மா பொல்லாத இது விடாதப்பா. அன்னைக்கு அந்த இன்டர்வியூக்கு வந்தாக்கா இவங்கள விட அழகா தான் இருந்துச்சு. என்ன அது கொஞ்சம் இங்கிலீஷ்லயே பொழிப்பு காட்டுச்சுன்னு தான் வேணான்னு சொன்னேன். அப்பா இவங்க வேண்டாம்ப்பா. இவ்ளோ கொஸ்டின் கேட்குறாங்க. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு குக்கிக்கு வந்து இவங்க தான் ஃபுல் பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்கப்பா. டேய்! வாய மூடிட்டு உட்கார்றா. என்ன சார் சொல்றான்? அம் ஒண்ணும் இல்ல மேம். அது அவன் அவன் ஒண்ணும் இல்ல மேம். அவன் ஒரு லூசு பையன். அப்படிதான் தனியா புலம்பிக்கிட்டு இருப்பான். நான் லூசு பையனா? நீ தான்டா லூசு பையன். ஷோ! மேம் ஐம் சாரி. இல்ல சார் பரவால்ல. குக்கி, உனக்கு நான் நாளைக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறேன். இப்ப நான் போயிட்டு வரேன். ஆ கெளம்பு. நான் என்னமோ நல்லவங்கன்னு வீட்ல விட்டா எவ்ளோ கொஸ்டின் கேட்குறாங்க. அம்பர்லாக்கு ஸ்பெல்லிங் என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? கூட்டிட்டு போடா அவள. என்னடா? கூட்டிட்டு போ. இப்ப நீங்களும் ஜங்குக்கும் கார்ல போயிட்டுருக்கீங்க. அ மேம் சாரி அவன் கொஞ்சம் இல்ல சார் எனக்கு தெரியும். அவன் ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு தேவை அம்மாவோட அஃபெக்ஷனும், கேரும் தான். அது இல்லாம தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான். மேம் அவன் என்ன வேணும்னு கேட்குறானோ அத செய்றேன். அவன் மனசுல நினைக்கிறது கூட அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் செஞ்சிடுறேன். அப்புறம் அப்புறம் எதுக்கு அம்மாவா? அம்மான்னா அது ஒரு வேற ஃபீலிங் சார். அது யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இப்ப நீங்க வாங்கி குடுக்குற பொம்மையிலயும், ஒரு கார்லயும் அவன் அவன் அம்மாவ மறந்துருவானா என்ன? அவங்க அம்மா சார். மேம் இப்போ என்னதான் சொல்ல வர்றீங்க? இல்ல சார். எனக்கு அம்மா கிடையாது. அப்பா மட்டும் தான். அப்புறம் அப்பாவும் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் ஆனதுக்கப்புறம் என்ன அவங்க கண்டுக்கவே இல்ல. என்ன அவங்க வீட்ட விட்டு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்னோட ஃப்ரெண்டு என்னை இங்கே எஸ்கேக்கே கூட்டிட்டு வந்து, இங்க எனக்கு வேலை வாங்கி குடுத்து, இப்ப அவ தான் என்ன பார்த்துக்கிறா. எனக்கு தெரியும் சார். அம்மாவோட அன்பு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு. மேம் அதுக்குன்னு இப்போ ஓடி போனவள புடிச்சு, "வா என் பையனுக்கு நீ வேணும்னா நான் கூட்டிட்டு வர முடியும்." நான் அப்படி சொல்லல. நீங்க ஏன் இன்னும் மேரேஜ் பண்ணிக்கவே இல்ல? எப்படி சொல்றது? ஒரு தடவ என் வாழ்க்கைய நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு என் பேரண்ட்ஸ் கையில குடுத்தேன். அவங்க என் வாழ்க்கைய குட்டி சுவராக்கிட்டாங்க. இப்போ ஒரு பையன் இருக்கான். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, உங்க அப்பாக்கு இன்னொரு மேரேஜ் ஆன உடனே அவங்க உங்கள கைவிட்டாங்கன்னு. அந்த மாதிரி குக்கி ஆயிடக்கூடாது மேம். எனக்கும் நீட்ஸ் இருக்கு, ஆசை இருக்கு. எனக்கு புடிச்ச பொண்ணு கூட இருக்கா. ஆனா, எங்க நான் என் வாழ்க்கைய பார்த்தா, அவன் வாழ்க்கைய விட்டுருவானோன்ற ஒரு பயத்துல, நானே என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார் நிறுத்துங்க. அதான் என் வீடு. ஓகே சார். நாளைக்கு பார்க்கலாம். மேம் இல்ல, இந்த ரூம்லேருந்து ஸ்கூலுக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸ். நீங்க ஏன் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க? இங்கே தான் ரெண்ட் கொஞ்சம் கம்மி சார். அதனால தான். மேம் இப்போ ரெண்ட்டு தான் ப்ராப்ளம்னா, என்னோட மேன்ஷனில் வேணால் வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க. நான் ரெண்டெல்லாம் கேட்க மாட்டேன்.
இல்ல சார், பரவால்ல. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படின்னு நீங்க அங்கிருந்து வேகமா ஓடிடுறீங்க. இப்ப ஜங்குக்கும் அவனோட வீட்டுக்கு தான் வரான். டேய் குக்கி, நீ எதுக்கு அவகிட்ட அப்படியெல்லாம் நடந்துக்கிட்ட? நீ எதுக்குடா அவகிட்ட அப்படியெல்லாம் நடந்துக்கிட்ட? நான் எப்படி நடந்துக்கிட்டேன்? நான் நார்மலா தான் பேசினேன். நீ தானடா சொன்ன, எனக்கு அவங்கள புடிச்சிருக்கு. எனக்கு அவங்க தான் அம்மாவா வரணும்னு. அப்புறம் ஏன்டா அவகிட்ட அப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கிட்ட? அப்பா, எனக்கு பயமா இருக்கு. என்னடா பயம்? ஆமா. அது அது நீ தினமும் வந்து உனக்கு காஃபி போடும்போது, நீ எனக்கும் சேர்த்து ஏதாவது ஸ்நாக்ஸு, இல்ல ஏதாவது குடிக்கிறதுக்கு கொண்டு வருவ. ஆனா அவங்க வந்தப்போ, நீ அவங்களுக்கு மட்டும் தான்ப்பா காஃபி குடுத்த. என்ன நீ மறந்துட்ட அப்பா. எனக்கு பயம் வந்துருச்சப்பா. நீ ஒவ்வொரு தடவ அவங்க முன்னாடி என்ன காப்பாத்தும்போதும், நீ அவங்களுக்காக தான்ப்பா பண்ண. எனக்காக இல்ல. ஒருவேள நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா, குக்கிய விட்டுருவல்ல. எனக்கு யார் இருக்கா? நீ மட்டும் தானே இருக்க. இப்போ எனக்கு அம்மா வேணுன்றக்காக நான் உன்னை விட முடியுமா? இல்ல. எனக்கு அம்மா வேண்டாம். எனக்கு என்னோட ஜங்குக் தான் வேணும். குக்கியால ஜங்குக் இல்லாம இருக்க முடியாது. குக்கிக்கு ஜங்குக் தான் வேணும். எனக்கு வயனம்மாலாம் வேண்டாம். அப்பா, அப்பா ப்ராமிஸ் பண்ணு அப்பா. என்னை விட மாட்டல அப்பா. அம்மா என்னை விட்டுட்டு போன மாதிரி நீ என்னை விட்டுட்டு போக மாட்டல அப்பா. டேய், எதுக்குடா அழுகுற? இல்லப்பா, அம்மாக்கு வேற ஒருத்தவங்கள பிடிச்சது. அதனால அம்மா குக்கி ஜங்குக் எல்லாத்தையும் மறந்துட்டு அம்மா போயிடுச்சு. இப்போ ஜங்குக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிருச்சுன்னா, அவனும் போயிட்டான்னா குக்கி குக்கி என்ன பண்ணுவான்? ஆ, குக்கிக்கு எதுவுமே தெரியாதுப்பா. குக்கி வாய் பேசுவான், திமிர் பண்ணுவான். ஆனா அவன் குழந்தைப்பா. இங்க பாரு, குக்கிக்கு அப்பான்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் சரியான அறிவு கெட்டவன். அவனும் சில சமயத்துல ஓடி போன ஆத்தா மாதிரி தானே நடந்துக்கிறான். சாரிடா. நான் உனக்கு இந்த ஒரு விஷயத்துல நான் இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேனான்னு எனக்கு நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் குக்கி புரியுது. இட்ஸ் ஓகே. இதுக்கப்புறம் நோ நோ மம்மி, ஒன்லி குக்கி அண்ட் ஜங்குக். ஓகே, நம்ம 2 பேரும் சிங்கிள்ஸா ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்றோம். ஆ, இல்ல என்னால சிங்கிளாலாம் இருக்க முடியாது. டேய், ஆமா அப்பா, அவ பேரு லில்லி, என்னோட க்ரஷ்ஷு. க்ரஷ்ஷா? டேய், இந்த டியாங் அங்கிளோட பையன் வேற அவ கூடவே பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு அப்படியே அது வேற எரிச்சலா வருது. கத்தி விட்டுறணும்னு தோணுது. ஆனா அதுக்கப்புறம் உன் மானம் கப்பல்ல போயிடும்னு தான் நான் அமைதியா இருக்கேன். அப்படியே அமைதியா இருடா. அப்பா உனக்கு 20, 23 வயசுல அந்த லில்லியை விட சூப்பரா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இல்ல, எனக்கு லில்லி தான் வேணும். சரிடா, லில்லியே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இப்போ வாடா லூசு பையன் அவனே. அப்படியே உங்களோட டேஸும் கிராஸ் ஆயிட்டு இருக்க. ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் இப்போ குக்கி உங்களோட மடியில உட்காந்துட்டு இருக்கான். குக்கி, இங்க என்ன பாரு. சொல்லுங்க. இங்க பாரு, இப்ப ஏன் அழுகுற? இல்ல. டேய், எதுக்குடா அழுகுற? நாளைக்கு மதர்ஸ் டே. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? எல்லாரும் அவங்க அம்மாவை நாளைக்கு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வர போறாங்க. குக்கி யார கூட்டிட்டு போவான்? என்ன ஜங்குக், இவன் லூசு பையனா போயிட்டான். இவனை நான் ஃபாதர்ஸ் டேக்கு தான் கூட்டிட்டு போக முடியும். மதர்ஸ் டேக்கு நான் யார கூட்டிட்டு போறது? நான் வேணா வரட்டுமா? ஆ, அம், நீயா? ஆமா. நான் பொண்ணு தான். நான் மதர்ஸ் டேக்கு உன் கூட வரலாம்ல? அண்ணா, நீ வந்தா நான் உன்னை அம்மான்னு கூப்பிடுவேன். கூப்பிடு, பரவாயில்ல. அம்மா நல்லா இருக்குடா. அம்மா, அம்மா,
அம்மா அம்மா அப்படின்னு இப்ப அவன் உங்களை சுத்தி சுத்தி ஓடி வந்துட்டு இருக்கான். ஜங்குக் இப்ப அவனையே ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். அட பாவி! அவ எனக்கு வேண்டான்னு நீ அவளை கரெக்ட் பண்ணிட்டியாடா? அம், அப்பா, அம்மாக்கு ஒரு காஃபி, குக்கிக்கு ஒரு சாக்லேட் மில்க் ஷேக். போ, போய் போட்டு கொண்டு வா. ஓவரா பண்றானே. இருடா, வரேன். வயன், ம், இந்தா காஃபி. இந்தாடா சாக்லேட் மில்க் ஷேக். தேங்க்யூ அப்பா. அப்பா, ம், அம்மாவை பாரு. என்னடா? இல்ல, அம்மா இன்னைக்கு அழகா இருக்காங்க. அதான் சொன்னேன். அம்மா, ம், நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்யூ. அப்பா, நான் அம்மா சொல்லிட்டேன். அம்மா என்ன திட்டவே இல்லை. குக்கி அம்மாவை அம்மா சொல்லிட்டான். டேய், ரொம்ப பண்ணாதடா. கொஞ்ச நேரம் வாய மூடுறா. அப்பா, குக்கி அம்மாவை அம்மா சொல்லிட்டான். அம்மா 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 சொல்லிட்டான். நீங்க குக்கி கூட மதர்ஸ் டே செலிப்ரேஷனும் போயிருப்பீங்க. அந்த டே ஃபுல்லா அவன் உங்களை சுத்தியே இருந்திருப்பான். இப்ப நீங்க ஜங்கு கூட கார்ல தான் உங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. பேக் சீட்ல குக்கி தூங்கிட்டு இருக்கான். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ம், ரொம்ப ரொம்ப தேங்க்யூன்னு சொன்னேன். எதுக்கு? இல்ல, நான் அவனை இவ்வளோ சந்தோஷமா பார்த்ததே இல்லை. அம்மா 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 அவன் ஒன்று சுத்தியே ஓடிக்கிட்டு இருந்தான். நான் ஒன்று சொல்லட்டுமா? என்னது? அவன் இந்த ப்ரோக்ராம்க்கு ஒன்று ஒரு சும்மா கூட்டிட்டு வரணும் அப்படின்னு கூட்டிட்டு வந்த மாதிரி இல்லை. அங்க எல்லா பசங்களும் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவங்க ஃபேஸ்ல இருந்த சந்தோஷத்தை விட இன்னைக்கு குக்கி ஃபேஸ்ல இருந்த சந்தோஷம் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்ப நீ என்ன சொன்ன? எல்லா பசங்களும் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்கன்னு. குக்கியும் அவனோட அம்மாவை தானே கூட்டிட்டு போனா? வயன், ஆமா ஜங்குக், நான் அவனோட அம்மா தான். எனக்கு குக்கியை பார்க்கும் போதெல்லாம் அம்மான்ற ஒரு ஃபீல். இவன் தான் என் பையன். மேபி அவன் என் வயித்துல பிறக்காம இருக்கலாம். ஆனால் மனசார சொல்கிறேன், அவன் தான் என் பையன். அப்படின்னு நீங்க அந்த விண்டோ பக்கம் டேர்ன் பண்ணிக்கிறீங்க. இப்பதான் ஜங்குக்கு ஸ்ட்ரைக் ஆகிட்டு அவன் உங்களை டேர்ன் பண்ணி பார்க்குறான். வயன், வாட் யூ? இங்கே பாரு, நான் உன்னை ப்ரப்போஸ் பண்ணுறேன்லாம் நினச்சிக்காத. நான் உனக்காக குக்கியை ஏற்றுக்கல, குக்கிக்காக உன்னை ஏற்றுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த டிரைவ் ரொம்ப சைலண்ட்டாக போகுது. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் தான் படுத்துட்டு இருக்கீங்க. அதே டைமில் அங்கே ஜங்குக், டே குக்கி, தூங்க விடுப்பா, எந்திரிடா. என்னப்பா? இன்னைக்கு உன் அம்மா என்ன சொன்னாங்க? அவ எனக்காக உன்னை ஏத்துக்கலையாம், உனக்காக என்ன ஏத்துக்கிறேன்டாடா. அதுக்கு அர்த்தம் என்னடா? அப்பா, அம்மா உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கு. இதுக்கு கூட அர்த்தம் ஒரு குட்டி பையன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. இல்லடா, எனக்கு புரிஞ்சுது. ஆனாலும் ஒரு கிளாரிஃபிகேஷன். கிளாரிஃபிகேஷன். குக்கியை தூங்க விடு, இல்லைன்னா குக்கியை அடிச்சிடுவான் அப்படின்னு அவனும் தூங்க ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஜங்கு கூட வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க. டே குக்கி, எங்கடா உன் அப்பா? அப்பா ரூமில் இருக்கம்மா. சரி, நான் அப்பா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ம், போ. ஜங்குக், யாரு? உள்ளவா? என்னாச்சு இவ்வளோ காலையில்? இல்லை, நான் தங்கியிருக்க ரூம்ல இருந்து ஸ்கூல் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கு. தினமும் வந்துட்டு வந்துட்டு போக முடிய மாட்டேங்குது. நான் வேணா உன்னை காலையிலையும் பிக்கப் பண்ணிக்குவா? இல்லை இல்லை, நான் நான் சொல்ல வரதே வேற. அன்னைக்கு கேட்டல, என் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிக்கிறியான்னு. ஆனால் இரு இரு, என்னை பேச விடு. எனக்கு
உன் வீட்ல வந்து அன்னைக்கு ஸ்டே பண்ண முடியலன்னா, எங்க ஊரு கலாச்சாரப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு பையனும் தனியா இருக்கக்கூடாது. அதுதான் வேண்டான்னு சொன்னேன். இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமா? வயன். அ ஆமா ஜங்குக். எனக்கு நான் நேத்து உன்கிட்ட இன்டைரக்ட்டா சொன்னப்பவே நீ புரிஞ்சுப்ப. ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சுப்பன்னு நெனச்சேன். ஆனா உனக்கு புரியவே இல்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா ஜங்குக்? இப்ப ஜங்குக் உங்கள இழுத்து கட்டி பிடிச்சுக்கிறான். எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? இப்பவே. இன்னிக்கே. இப்பவே பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டா போச்சு. பண்ணிக்கிட்டா போச்சு. அதுதான் குக்கி நானே பெர்மிஷன் குடுத்துட்டேன்ல. இப்ப நீங்க டர்ன் பண்ணி பாக்குறீங்க. குக்கி அந்த டோர் ஃப்ரேம் கிட்ட நின்னுகிட்டு இருக்கான். குக்கி, அம்மா. இப்ப நீங்க அவன உங்க கையில லிஃப்ட் பண்ணிக்கிறீங்க. குக்கி, அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? குக்கி உனக்கு 100% பெர்மிஷன் கொடுக்குறான். இப்போ ஜங்குக் உங்க 2 பேரையும் சேர்த்து பிடிச்ச மாதிரி ஹக் பண்ணிக்கிறான். குக்கி, ஜங்குக் இப்படியே இருக்கணும். லைஃப் லாங் அம்மாவையும் குக்கியும் நல்லா பார்த்துக்கணும். இல்லைன்னா குக்கி உன்னை கிக் பண்ணிடுவான். அப்படியாடா மகனே? சரிடா, கண்டிப்பா நல்லா பார்த்துக்கிறேன். இப்போ நீ வா, உனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுல. நீ உட்காரு வயன். ஜங்குக் நானும் தான். உட்காரு வயன், இன்னைக்கு ஒரு நாள் நீ லீவு. ஜங்குக் இருடி. டேய் அப்பா, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும்டா. நீ என்ன வேணும்னு தான் அனுப்புற. கைய விடு. நான் ஸ்கூல் வேன்லயே போய்க்கிறேன். கார்ல கொண்டு வந்து விட்டா நீ அதுக்கும் இல்லாத டயலாக் பேசுவ அப்படின்னு குக்கி அவனோட பேக் எடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போறான். இப்ப ஜங்குக் உங்களை தான் டர்ன் பண்ணி பார்க்குறான். அவனை கொண்டு போய் விட்டுட்டு வரலாம்ல. அவன் தான் சொன்னால அவன் ஸ்கூல் வேன்ல போய்ப்பான்னு. ஆனா அவன் சின்ன பையன். வயன், அவன் சின்ன பையன் இல்ல. நான் அவனுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்கேன். இப்போ ஜங்குக்கும் உங்க பக்கத்துல வந்து உட்கார்றான். ஜங்குக். வயன், இப்போ அவன் உங்க கை பிடிச்சு அவனோட நெஞ்சுக்கிட்ட வைக்கிறான். ஃபீல் பண்றியா நீ? இந்த ஹார்ட் இப்போ உனக்காக துடிக்குது. லவ் டயலாக்கா? ஏய், டயலாக்காக சொல்லுடி. சத்தியமா தான் சொல்றேன். என்னடா இவ்வளோ ஓப்பனாக கேட்குறான்னு தப்பாக நினச்சிக்காத. எனக்கு நீ இப்போ வேணும் வயன். ஜங்குக், எனக்கு இப்போ நீ வேணும் வயன். நான் உன்னை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். நீ ஓகேன்னு சொன்னா ஓகே, இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் கூட பார்த்துக்கலாம். ஓகே வயன். ஓகே. இப்போ நீங்கள் வெக்கப்பட்டுட்டு இன்னொரு பக்கம் டர்ன் பண்ணி உட்காந்துக்கிறீங்க. ஜங்குக் மெதுவா உங்களை அவன் பக்கமாக இழுக்கிறான். என்ன பாரு, எனக்கு வெக்கமா இருக்கு. அது எல்லா வெக்கத்தையும் இன்னைக்கு நான் உறிஞ்சு எடுத்துடுறேன். என்ன பாருடி. ஜங்குக், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. இப்போ ஜங்குக்கும் உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அந்த கிஸ்ல மெல்ட் ஆகி அவனோட ஷோல்டரை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அவன் உங்களோட ஷர்ட் பட்டன் ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜங்குக், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ டி பொண்டாட்டி. ஐ லவ் யூ டூ. இப்போ உங்கள் 2 பேரோட ட்ரெஸ்ஸும் ஃப்ளோரில் போய் விழுகுது. அவனும் உங்கள் மேலே ஹோவர் ஆகுறான். வயன், ஐஸ் ஓப்பன் பண்ணு. ஜங்குக்கான ஐஸ் ஓப்பன் பண்ணு. எனக்கு பயமா இருக்கு. ஐஸ் ஓப்பன் பண்ணுடி. ஜங்குக். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நான் தான். ஓகே ஓகே, இட் வில் பி ஓகே. இங்கே பாரு, அழுவாத. அப்படியே ஜங்குக்கும் அவனோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஆஃப்டர் ஃபியூ ஹார்ஸ் இப்போ நீங்கள் ஜங்குக் மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. வயன்,
ம். எந்திரிடி. என்ன ஜங்குக்? குக்கி வர டைம் ஆயிடுச்சு. எந்திரி. ஆ குக்கி வர டைம் ஆயிடுச்சா? அதுக்குள்ளயா? ஆமா, நீ நல்லா தூங்கிட்ட. அதான் நான் டிஸ்டர்ப் பண்ணவே இல்ல. இந்தா ட்ரெஸ் போட்டுக்கோ. கழட்டும் போது நீ தானே கழட்டின. போட்டு விட மாட்டியா? ஆமால்ல, நான் தான் கழட்டினேன். நானே போட்டு விட்டுடுறேன். அப்படின்னு ஜேகே உங்களோட ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக உங்களுக்கு போட்டு விட்டுட்ருக்கான். உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே. அந்த மொமெண்ட்டில் நீங்கள் மெல்ட் ஆகி நீங்கள் ஜேகேவையே பார்த்துட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட இப்படி கேட்டப்ப நான் என்னடா இவன் இப்படி இருக்கானே, ஒரு வேளை நம்மளோட கணக்கு தப்பாக போயிடுச்சோ, இவனோட நீட்ஸ் இது மட்டும்தானோ அப்படின்னு யோசிச்சிட்டேன். ஆனால் உன்னோட ஒவ்வொரு டச்சஸ்லேயும், நீ என்னை பார்த்த விதத்துலேயும், உன்னோட லிப்ஸ் அது சொல்லிடுச்சு உனக்கு நான் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொண்ணுன்னு. ஐ லவ் யூ ஜங்குக்கா. அப்படின்னு நீங்கள் அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒன் ஷாட் ஆர் எஃப்எஃப்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டெஸ்கிரோஸ். டாடா, பை பாய்.